எல்லாருக்கும் மாலை வணக்கம். எனக்கு முக்கியமாக இந்த ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு என்னை அழைச்சதுக்கு அருண் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் நீங்கள் இப்போ எனக்கு அப்படியே இந்த பார்வைகள்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு 8 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அன்னைக்கு சினிமாவில் முக்கியமான இடத்துல இருந்த நபர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது நடுவில் நான் இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். அது அப்படியே தொடர்ந்து பயணிச்சது. வேலைகள் எல்லாமே கரெக்டாக அடுத்தடுத்த வேலைகள் எல்லாமே கரெக்டாக போனதால இன்னைக்கு நான் இங்கே வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய இந்த இந்த பயணத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள், ஏன்னா நான் தியேட்டர் போனது கிடையாது, ஆக்டிங் ரிலேட்டடாக எதுவும் கோர்ஸும் பண்ணதில்லை. எனக்கு வந்துட்டு நம்ம சினிமா பார்த்து அந்த மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் நம்மளே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணது தான். ஸோ அதனால் ரொம்ப டெக்னிக்கலாக என்னால் ரொம்ப டெப்த்தாக சொல்ல முடியாது. பட் ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை என்னால் ஷேர் பண்ண முடியும். ஆமாம், ஏன்னா நடிக்கிறது வந்துட்டு அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட இது. ஸோ அது நீங்கள் எப்படி வேணால் உங்களோட ஸ்டைலில் பண்ணலாம். பட் இந்த பயணம் அப்புறம் இதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் இதை பற்றினா நம்ம வந்துட்டு கண்டிப்பாக நிறையா பேசலாம். அண்ட் ஃபஸ்ட்டு என்னோட ஃபுல் பேர் வந்துட்டு லல்லு பிரசாத். ஸோ இந்த பேரை கேட்ட உடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் நார்த் இந்தியனா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்பா வந்துட்டு ஆர்மியில இருந்தாங்க. அப்போ ராஜஸ்தான்ல இருந்தப்போ நான் அங்கே பிறந்தேன். ஸோ அந்த நேரத்தில் எல்லாருமே வந்து அங்கே அப்போ லாலு பிரசாத் யாதவ் அவங்க மினிஸ்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க எல்லாருமே லல்லு லல்லுன்னு செல்லமா ஏதோ கூப்பிடுவாங்களாம். சரி, ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி அடுத்த ஒரு 3 மாசத்துல இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பேர் வச்சுட்டாங்க. எனக்குமே எல்லாருமே லல்லுனா என்னன்னு இந்த கதையை கேட்கும் போது எனக்கே வந்துட்டு என்னடா எல்லாருக்கும் இந்த இந்த கதையே சொல்லிட்டு இருக்கணுமா அப்படின்னு இருக்கும். பட் அப்புறம் ஆஃப்டர் சினிமாக்கு வந்து ட்ரை பண்ணி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, நடிக்க வரவங்களுக்குலாம் இந்த 3 எழுத்துல வந்துட்டு ஒரு பேரை வச்சுக்கணும் நம்ம சினிமாக்கு அப்படின்னு. அந்த மாதிரி ஓகே லல்லு பிரசாத், நான் லல்லு 3 எழுத்து வைடா அப்படின்னு சொல்லி ஜாலியா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பா இதுதான் பண்ணணும் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் எந்த கணக்கும் இல்லாம ரொம்ப ஜாலியா வந்த பயணம் தான் இது. லயோலா காலேஜ்ல விஸ்காம் பண்ணேன். 2010 to 13 பேட்ச். ஸோ நாங்கள் 11-12லேயே வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்லாம் பண்ண ஆரம்பிச்சதால, ஸோ 12ல் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் கண்டினியூலாம் பண்ணலாம். ஆனால் காலேஜுக்குள்ளே தான் இருப்பேன். பட் ஆனால் எங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தோம். அப்போ ஒரு முக்கியமான ஷார்ட் ஃபிலிம் காசிம் எடுக்காதல் அப்படின்னு சொல்லி, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். ஸோ அது வந்துட்டு பிரசாத் லேப்ல வந்து ஸ்க்ரீன் பண்ணி அந்த நேரத்தில் பொதுவாக சினிமாவில் இருக்கிற முக்கியமான நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஸ்க்ரீன் பண்ணதை காட்டுவோம். அப்படி காட்டும் போது அதன் மூலயமா வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பார்த்திபன் சாரோட படம். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். அது பண்ணி முடிச்சு கரெக்டா அதுக்கு முன்னாடி இந்த ஷார்ட் ஃபிலிம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஹீரோவா பண்றதுக்கு லீடா ஒரு படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த படத்துக்கு வந்துட்டு போய் பூஜை போடுறாங்க. போயிட்டு அந்த பூஜை ஃபர்ஸ்ட் படம் லீடா பண்றோம், அதுக்கான பூஜை ஒன்று நடக்குது. அது வந்துட்டு என்னோட பர்த்டே அன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு மொமெண்டா என் லைஃப்ல வந்துட்டு. பட் ஆனால் ஆஃப்டர் ஒரு 7 daysல வந்துட்டு அந்த படம் ட்ராப் ஆயிடுச்சு பிகாஸ் சம் ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ். அதனால அதை முடிச்சுட்டு திரும்பவும் நான் அதுக்கப்புறம் ஐயோ நம்மளுக்கு படம் வந்துச்சு, நம்ம படம் நின்றுடுச்சு, என்ன பண்ண போறோம், அந்த மாதிரியான சிந்தனைகள் எனக்கு அப்பவும் கிடையாது இப்பவும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்தான ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. அதை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும். அது மட்டும்தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. இப்போ நான் யோசிச்சா கூட அப்படிதான் இருக்கு. ஆனா என்னோட எப்பெல்லாம் ஒரு பர்த்டே வரும்போது அப்ப மட்டும் நினைச்சுப்பேன், என்னதான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு 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 பூஜை ஒன்று நடந்துச்சு, அது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா நடக்கணும், அதுக்காக தொடர்ந்து இங்க முயற்சிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பயணம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு செட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதை திரைக்கதை நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ ரேண்டமா ஒரு நாள் வந்து விகடன் புக், எனக்கு அப்போ அது வரைக்குமே எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ஒரு புக்கு ஒன்று எடுத்துட்டு அதில் ஒரு சிறுகதை இருந்துச்சு, அந்த கதையை படித்தேன். என்னடா அந்த கதை சூப்பரா இருக்கு, இது எப்படி இவ்வளோ சூப்பரா எழுதியிருக்காரு, யார் இவரு அப்படின்னு பேர் பார்த்தா கீழே வந்துட்டு மாரி செல்வராஜ். ஓ, இவங்க இப்போ என்ன பண்றாங்க, இவங்க என்னவா இருக்காங்க, அப்போ ரைட்டர், அப்போ எழுதிட்டு இருந்தாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஓகே மாரி செல்வராஜ் இவங்க ராம் சார் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா, ஓகே இவங்க நம்பர் எப்படி வாங்குறது, அப்போ ஃபேஸ்புக் தான், ஃபேஸ்புக்ல மெசேஜ் அனுப்பிச்சா அப்புறம் கொஞ்சம் ரிப்ளை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல அவங்களும் அவங்களோட இப்ப ப்ரொடியூசரா இருக்காங்க அவங்க ஒய்ஃப், அவங்களும் வந்துட்டு இந்த ஃபேஸ்புக்ல வந்துட்டு அவங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் போஸ்ட்லாம் இருக்கும். ஸோ லவ் ரிலேட்டடா நிறைய போஸ்ட் போடுவாங்க. ஸோ இவங்க தான் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டு, அப்போ இவங்க கிட்ட நம்ம கேட்டு பார்க்கலாம் ஒரு நம்பர் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபேஸ்புக்ல மெசேஜ் அனுப்பிச்சா, அக்கா நம்பர் இருந்தா கொடுங்க, எனக்கு அவரோட ரைட்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அப்போ அவங்க நம்பர் அனுப்பிச்சு அதுக்கப்புறம் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்.
அப்பதான் போயிட்டு விகடன்ல வந்துட்டு மறக்கவே நினைக்கிறேன் புக்கு வாங்குறேன். அதை ஃபுல்லா படிச்சேன். அதுக்கப்புறமா அது ரிலேட்டடா வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா வட்டியும் முதலும். ஸோ இது எல்லாமே நம்ம வந்துட்டு ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்கோம். நம்ம கடந்து வந்த பாதைகள் வந்துட்டு இந்த கதைகளுக்குள்ள இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது தான் பியூர் சினிமாவோட நிகழ்வுகள் நிறைய நடக்குது. அதுல வந்துட்டு கலந்துக்க ஆரம்பிக்கிறேன். அங்க இருந்து தான் வந்துட்டு உலக சினிமாவை பத்தின புத்தகங்கள் எல்லாம் வந்துட்டு படங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் சாரோட புக்ஸ் வந்துட்டு நான் இங்க இருந்து தான் ஃபர்ஸ்ட் வாங்குறேன். ஸோ அது தொடர்ச்சியா நடிப்பு சார்ந்த புத்தகங்கள், அப்புறம் வந்துட்டு ஸ்கிரீன் பிளே சார்ந்த புத்தகங்கள், இந்த மாதிரி வந்து அடிக்கடி பியூர் சினிமாவுக்கு வந்து எங்க போனாலும் திருப்ப வந்துட்டு இப்படி போயிடுவேன். பட் இந்த ஜேர்னில ஆஸ் ஆக்டரா பார்த்தா 24 படம் முடிச்சிருக்கேன். பட் ஆனா இந்த 24 படம் பண்ணி கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோமா, நம்ம நினைச்சது எல்லாம் நடந்துச்சா அப்படின்னா அது என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கு. அதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பட் ஆனா இன்னும் நல்லா இப்பதான் பெட்டர் பண்றதுக்கான ஸ்பேஸே வந்திருக்கு. ஸோ இந்த 10 இயர்ஸ்ல தான் இப்பதான் எனக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டா ஒரு கேரக்டர் பண்ணி அடுத்தடுத்து ஃப்ரெண்டாவே நிறைய படங்களுக்கு கூப்பிட்டு, அதுல சில படங்கள்ல நம்ம ஃப்ரெண்டா நடிக்கும் போது அந்த ஃப்ரெண்டு கேரக்டருக்கு பேர் இருக்காது, அது பேப்பர்லயும் இருக்குமான்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறமா இப்பதான் வந்துட்டு காஸ்டியூம் வந்துட்டு வேற காஸ்டியூம், ஓகே கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள இப்பதான் வந்துட்டு பயணிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த பயணத்துல இருந்து அடுத்து இதுக்கப்புறம் இன்னும் நான் நிறைய விஷயங்கள் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல நீங்க வந்துட்டு எதனா கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்டீங்கன்னா என்னுடைய அனுபவங்கள்ல இருந்து எனக்கு என்ன புரிஞ்சிருக்குதோ அதை நான் கண்டிப்பா நான் ஷேர் பண்ணேன். ஹலோ சார், தேங்க்ஸ் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணீங்க, வெரி தேங்க்ஸ். அண்ட் என்னோட கொஷின் என்னன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒவ்வொரு ஒரு 10 இயர்ஸாக வந்து இந்த ஜேர்னி வந்திருக்கீங்க இந்த ஆக்டிங்கில், அண்ட் 24 மூவிஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இப்போ நீங்கள் ஜஸ்ட் சொன்ன மாதிரி நவ் யூஆர் என்டரிங் டு கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஸோ இட் டுக் 10 இயர்ஸ் டு ரீச் ஹியர் வேர் யூ ஆர் நவ். ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, வேற என்னெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருந்தா இட் கேன் பி இன்னும் சூனரா, நாட் 10 இயர்ஸ், இதெல்லாம் நான் அப்போ பண்ணியிருந்துருக்கலாம், அப்போ அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணதா உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? இல்லை இட்ஸ் லைக் டைம் இப்படிதான் நடக்குமா அப்படின்னு? ஃபர்ஸ்ட் கதை திரைக்கதைக்கு அப்புறம் வந்து ரங்கூன் பண்ணதுக்கு அப்புறம் ரங்கூன்ல வந்துட்டு ஃப்ரெண்ட் கேரக்டரா வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, பிகினிங்ல நம்ம வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட ஏஜ் ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஏஜ் குரூப்கான கேரக்டர்ஸ் வந்துட்டு எத்தனை படத்துல என்ன மாதிரியான விஷயங்களை எழுதுவாங்கன்னு நம்மளுக்கு கிராக் பண்ண முடியாது சீக்கிரமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில தான் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் எதுவுமே வந்துட்டு இன்னும் இப்படி பண்ணிருக்கு, இதை பண்ணா இங்க போயிடலாம், அந்த கணக்கு மட்டும் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப கிளியரா இருந்தேன். நம்ம கிடைக்கிறது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா பண்ணிட்டோம்னா அதுல இருந்து ஒரு லூப் அந்த மாதிரி வந்துட்டு அதுல இருந்து கிடைக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு போனாலே கரெக்டா இருக்கணும் தான் தோணுச்சு. அதுல இப்போ நம்ம ஒரு படத்துக்கு கமிட் ஆகிறோம்னா அந்த படம் கமிட் ஆகி முடிச்சுட்டு அந்த படம் எப்போ ஷூட் போவாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த படம் ஷூட் பண்ணாலும் திருப்ப அந்த படம் எப்போ முடிஞ்சு எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ அதனால இதுக்காக, ஏன்னா ரங்கூனுக்கு நான் 2 வருஷம் வெயிட் பண்ணேன். ஏன்னா கதை திரைக்கதை முடிச்சுட்டு ரங்கூன் பண்ணும்போது, ரங்கூன் பண்ணி முடிச்சு இவ்வளோ பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கோம், ஸோ கண்டிப்பா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு வெயிட் பண்ணேன். 2 வருஷம் எதுவுமே பண்ணவே இல்லை. ஆனா அந்த 2 வருஷம் வெயிட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நீங்க வந்துட்டு படம் பார்த்து உடனே வாய்ப்பு வந்து வர்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நீங்க தொடர்ந்து உங்களுடைய வேலைகளை பண்ணிட்டே இருக்கும்போது அது சுத்தி 4 பக்கமும் எல்லார்கிட்டையும் போய் சேரணும். ஸோ அந்த மாதிரி போய் சேரும்போது தான் நீங்க ஒரு அட்டென்ஷனுக்கே இங்க வரப்படுறீங்க. அப்படி அட்டென்ஷனுக்கு வரும்போது பரவாயில்ல, இவரை ஒரு 2-3 படத்துல பாக்குறோம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும்போது ஒரு சிலது நடக்குது. ஆனா ரங்கூன் முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல விஷயம் என்னன்னா, லோகேஷன் நான் வந்துட்டு படம் பார்த்து ராஜ்குமார் சார் கிட்ட வந்துட்டு பேசினாங்க. அப்ப ராஜ்குமார் சார் சொன்னாங்க, இந்த மாதிரி லோகேஷ் படம் பார்த்துட்டு பேசினாரு, உங்க கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாருன்னு சொல்லி நான் அப்புறம் அவரோட நம்பர் வாங்கி நான் பேசினேன் லோகேஷன் கிட்ட. அப்புறம் லோகேஷன் சொன்னாங்க, அடுத்து ஒரு கதை பண்ணிட்டு இருக்கேன், அதுல சேர்ந்து பண்ணலாம் கண்டிப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லோகேஷன் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அதுதான் கைதி. ஆமா. ஸோ அது உடனே இப்படி இந்த மாதிரி கால்குலேஷன் எதுவும் வச்சுக்காம அதுல டிராவல் பண்ணிட்டு இருந்தாலே கரெக்டா ஒரு இடத்துக்கு வந்து அது நிக்குது. ஆமா.
இப்போ நிறைய விஷயம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணீங்க. ஓப்பனாக இந்த விஷயம்லாம் சொன்னதுக்கு வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னா இப்போ நீங்கள் உங்கள் பர்த்டே வந்தது இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் வந்து தடைப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அந்த நேரத்தில் எப்படி நீங்கள் வந்து அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்தீங்க? அடுத்தது எப்படி? ஏன்னா நம்ம ஒரு சின்ன விஷயம்னாவே வந்து நம்ம இக்னோர் ஆகிட்டுனாவே நம்ம அடுத்து எப்படி பண்ணுறது கொஞ்சம் அதுலேருந்து வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். நீங்கள் அதை எடுத்துகிட்டு எப்படி நீங்கள் போனீங்க அப்படி கொஞ்சம்? நான் அந்த நேரத்துல அதை பத்தி யோசிக்கல. பட் ஆனா அதை முடிச்சுட்டு அடுத்து எப்பெல்லாம் பர்த்டே வருதோ அப்ப அது எனக்கு ஞாபகம் வந்துடும். அவ்வளவுதான். மற்றபடி ஐயோ நம்ம படம் பூஜை போட்டாங்க, 7 நாள் ஷூட் போச்சு, நம்ம லீடு இப்போ இப்படி ஆயிடுச்சு, இல்ல இதுக்கப்புறம் நம்ம லீடா தான் பண்ணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நான் படம் திரைக்கதை முடிச்சுட்டு திரும்ப நான் ஷார்ட் ஃபிலிம் தான் நடிக்க போனேன். ஆமா, திரும்ப போனேன், ஷார்ட் ஃபிலிம் நடிக்க போனேன். நம்ம இதை மட்டும்தான் பண்ணணும், படம் மட்டும்தான் பண்ணணும், நம்ம இவ்வளவு பெரிய ரோல் ரங்கூன்ல பண்ணியிருக்கோம், திரும்ப அந்த ரோலுக்காக வெயிட் பண்ணோம். அது ஏன் என்னால வெயிட் பண்ணிருக்கலாம். பட் அதுக்கு பண்ண முடியாததுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம இங்க சர்வைவலா ஒரு விஷயத்துக்குள்ள ஃபினான்ஷியலி நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்குள்ள இருக்கும்போது நம்மளால அவ்வளோ டைம் பீரியட் வெயிட் பண்றதுக்கான ஸ்பேஸ் நம்மளுக்கு இல்லை. ஸோ அப்ப கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை யூட்டிலைஸ் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். பட் ஆனா இருக்குல்ல, என்னைக்கானாலும் ஒரு நாள் என் பிறந்த நாளுக்கு பூஜை போடுறேன். ஆக்டிங் ஸ்பாட் இருக்குல்லண்ணா. இப்போ ஸ்பாட் போனோன்னா டேரக்டர் ஒன்று கம்யூனிகேட் பண்ணுவாங்க, கேமராமேன் ஒன்று கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல போயிருப்போம்ல, நமக்கு இதை தான் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு. அது வந்து கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஒரு மைண்டில் இருக்கிறத வந்து வெளிக்கொண்டு வரும். அந்த ஒரு பாண்டிங் எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? டிரெக்டர் வந்துட்டு ஒரு சீனை அவங்க நம்மளுக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா இது கரெக்டா எந்த இடத்துல ஒரு சில நேரத்துல நடக்கும். இப்ப கம்யூனிகேஷன் வந்துட்டு பயங்கர, அதாவது அவங்களுக்குள்ளேயே செட்டுக்குள்ள இருக்கிற அவங்களுக்குள்ளேயே வந்துட்டு கம்யூனிகேஷன் சரியா இல்லை அப்படின்னா அது ஆஸ் ஆக்டரா நம்ம எல்லாரையும் வந்துட்டு கண்டிப்பா பாதிக்கும். ஏன்னா இவங்க ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க, அந்த சீன்ல ஒரு டயலாக் இருக்கும், அதுக்கான மூட்லயோ அதுக்கான ஒரு விஷயத்துக்குள்ளதான் நம்ம போயிருப்போம். பட் ஆனா இந்த சீனை வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் மேபி அவர் வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சிருந்தாருன்னா, இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற ஒரு ஆஸ்பெக்ட்ல புரிஞ்சு அவங்க முன்னாடி சீனுக்குள்ள போகும்போதே நம்ம கிட்ட ஒன்னா கம்யூனிகேட் பண்ணி அங்க போனதுக்கு அப்புறமா டைரக்டர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது, ஸோ இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே கரெக்டான கம்யூனிகேஷன் தான் நம்மள அதை பாதிக்கும். பட் முடிஞ்ச அளவுக்கு எதா இருந்தாலும் நேரா டைரக்டர் கிட்ட போயிட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். பட் ஆனா ஸ்பாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களால சில டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அண்ட் நம்ம என்ன கேட்டகரிக்குள்ள இருக்கிறோம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ்ல போயிட்டு நம்மளுக்கு ஒரே ஒரு டயலாக் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த டயலாகை எடுத்துட்டு போயிட்டு இதை எப்படி பேசலாம் அப்படின்னு நம்மளால டைரக்டர் கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கான ஸ்பேஸே இருக்காது, பெரிய கேப் இருக்கும். அப்போ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்யூனிகேஷன்ல நம்ம ரொம்ப ஷார்ப்பா இருந்தது நல்லது. ஏன்னா மத்த எங்க தப்பு நடந்து கடைசியில வந்துட்டு இந்த பக்கம் நின்னா பெரிய தப்பு ஆயிடும் அது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைரக்டர் கிட்ட டைரக்டா சில நேரத்துல கேட்டுடலாம். அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ட்ராங்கா சொல்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் டைரக்டர் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணும் போது இதுல எது கரெக்டா இருக்குன்றதை பார்த்து அனலைஸ் பண்ணிடுறது பெட்டர். ஆமா, இதுக்கு நடுவில் நிறைய தடவை மாற்றுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் ஃபார் அமரன். அந்த சீன் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. ஆம்புலன்ஸ் சீன் வந்துட்டு உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. ஸோ என் கொஷின் என்னன்னா, கமல் சார் வந்து நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பார், ஒரு ஆக்டருக்கு வந்து ரிஹர்சல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே நிறைய மிஸ்கம்யூனிகேஷன் ஆகுது அப்படின்னு. ஸோ ஒரு ஆக்டரா ரிஹர்சல் எவ்வளோ முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு 24 படம் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதில் எவ்வளோ படங்களுக்கு உங்களுக்கு முந்தின நாளில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் கொடுக்கப்படுது? ஸோ நீங்கள் பர்ஃபெக்டாக ரிஹர்சல் பண்ணிட்டு தான் போவீங்களா? ஸோ என்னோட பேசிக்கலாக கொஸ்டின், ஒரு ஆக்டருக்கு ரிஹர்சல் எவ்வளோ முக்கியம்? பொதுவாக நம்மளுக்கு வந்து நம்ம பண்ற கேரக்டரை பொறுத்து அந்த பேப்பர் நம்ம கையில வருதா இல்லையா அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு ஒரு சின்ன கேரக்டர் ஒன்று பண்றோம் அப்படின்னா நம்மளை நம்பி வந்துட்டு இங்கே பேப்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கே வந்துட்டு பேப்பர் எடுத்துன்னு போய் வீட்டில் போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாளைக்கு வாங்க, அதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஒரு ப்ராக்டிஸ் நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப பிகினர்ஸாக உள்ளே வரும்போது பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்களோட டேட் இருக்காது, அவங்களோட டைம் கிடைக்காது. ஸோ அவங்களுக்குலாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் எடுத்துருவாங்க. அந்த கடைசி 5:45 6 மணி ஆகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருக்கும்ல, அந்த ஒரு கடைசி ஒரு 10 நிமிஷம் இருக்கும்ல, அப்பதான் மொத்த செட்டு வந்துட்டு சீக்கிரமா எங்க இருக்காருன்னு சொல்லி கேட்டு கூப்பிட்டு நம்மளை வந்து நிக்க வைக்கும் போது, ஸோ நம்ம என்ன ஆயிடுவோம்னா கண்டினியூஸா இது நம்மளுக்கு அடுத்தடுத்து நடக்கும் போது அந்த 10 நிமிஷத்துல பண்றதுக்கு ட்ரெயின் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸோ இதுதான் நான் வந்துட்டு ரிஹர்சலா பார்த்தேன். நம்மளுக்கு இப்போ படம் நடக்குது, முன்னாடியே வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரீடிங்ல உட்காருங்க,
இந்த ஸ்கிரிப்ட் ரீடிங்ல இந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா அதுக்கான டைம் வந்துட்டு மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்கிறது கிடையாது. அது ஒரு சில படங்கள் ரொம்ப கரெக்டா பிளான் பண்ணி நம்ம பொறுமையா உட்காந்து பேசி போறதுக்கான ஸ்பேஸ் வந்துட்டு இங்க ரொம்ப குறைவா தான் இருக்கு. அது உண்மைதான். ஆமா, மேபி இருக்கலாம், எனக்கு தெரியாம இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்துல ஆக்டருக்கு நம்ம ஒரு படத்துலயும் நம்ம வந்துட்டு பண்ணிட்டே இருக்கிறது இருக்குல்ல, அதுதான் நான் ரிஹர்சலா பாக்குறேன். ஸோ நான் இத்தனை படங்கள்ல பண்ண 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 விஷயங்கள் தான் இன்னைக்கு வந்துட்டு அடுத்த படத்துக்கான ஒரு இதா இருக்கு. ஸோ நம்மளுக்குலாம் ரிஹர்சல் நடக்கிறதே வந்துட்டு செட்ல தான். அவ்வளவுதான். ஜென்ரலி இப்போ ஆடிஷன்ஸ்லாம் இருக்குல்ல தலைவா, மோஸ்ட்லி சோஷியல் மீடியாலேருந்தே ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணிடுறாங்க. சம்டைம்ஸ் வாக்கின் ஆடிஷன்ஸ்லாம் இருக்கு. பட் இது ஒரு ஆடிஷன் அப்ரோச் பண்ணும்போது இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்? நான் பெருசா ஆடிஷன் வந்துட்டு நிறைய போனது கிடையாது. பட் ஆனா ஸ்கிரிப்ட்ல எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குல்ல, கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே எழுதும் போது சிலது டிசைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவங்க டிஸ்கஷன்ல இருக்கும்போது டிசைட் ஆயிடுது. அதுக்கப்புறம் மேபி அன்னைக்கு டேட்ல அவங்களுடைய மார்க்கெட், அதை பத்தி சில நடிகர்களோடது இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வந்துட்டு ஆல்ரெடி கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் கேட்டகரிக்குள்ள வரும்போது ஸோ அடுத்த கேட்டகரியில அவங்க பார்க்கும்போது அட்லீஸ்ட் இவங்க இதுக்கு முன்னாடி எதனா பண்ணியிருக்காங்களான்ற ஒரு ப்ரொஃபைல், ஒரு பேசிக் ப்ரொஃபைல், ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கா, இல்லை எதனா ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்களா, இல்லை வேற எதனா படத்துல எதனா ஒரு டைலாக் பேசியிருக்காங்களா, இந்த மாதிரி இந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வராங்க. இதுக்கப்புறம் தான் ஆடிஷனுக்கான ஸ்பேஸே நடக்குது. ஸோ ரொம்ப லீஸ்ட் கேட்டகரிக்குள்ளதான் வந்துட்டு இவங்க, அதுவும் இப்போ பார்த்த ஒரு சில முக்கியமான பெரிய படங்கள்லாம் அவ்வளோ பஞ்ச் ஆஃப் பசங்க எல்லாரையும் ஆடிஷன் பண்றாங்க, கூப்பிட்டு போறாங்க ஷூட்டுக்கு. பட் ஆனால் பசங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நான் கூப்பிட்டு போனாங்க, நான் டைலாக் இல்லைண்ணா, ஸ்பேஸே இல்லை நான் படத்துல. பட் ஆனால் இது இப்படிதான் இயங்குதுன்றதை வந்துட்டு நம்ம அங்க போய் தான் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஆடிஷன் வந்துட்டு நம்மளால ஆடிஷன் கூப்பிடுறாங்க, இந்த ஆஃபீஸ்ல ஆடிஷன் நடக்குது அப்படின்னு போனோம்னா நம்ம போயிட்டு ஜஸ்ட் டயலாக் மட்டுமே வாங்கி அந்த டயலாக் என்ன இருக்கோ அதை மட்டுமே படிச்சுட்டு பண்ணிட்டு வராம நம்மளோட இன்புட்ஸ் நிறைய நம்ம வந்து ஸ்பேஸ் எடுத்து ஆஃபீஸ்க்கு வந்துட்டோம், இங்க ஆடிஷன் நடக்குது அப்படின்ற எந்த ஒரு பயமும் வேணாம். ஏன்னா நம்ம ஒரு ஆக்டர்ன்ற அந்த ஒரு கட்டை வந்துட்டு நீங்க உள்ள வச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். இந்த பேப்பர் எடுத்து உட்காந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பேப்பர் கொடுத்துட்டு அப்படியே உள்ள ரூம் போயிட்டு தலைவா, தலைவா ஒரு நிமிஷம் வாங்க தலைவா, எனக்கு இது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், இது என்ன மாதிரியான கேரக்டர், இதை இவன் எப்படி பேசுவான் அப்படின்ற டிஸ்கஷன் அட்லீஸ்ட் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் கூடனாச்சு வச்சுக்கலாம். சப்போஸ் அதுல ஒரு சில நபர்கள் இன்னும் இவர் கொஞ்சம் ஜாஸ்தி கேட்கிறாரு, இவர் என்ன பயங்கரமா அப்படின்னா நினைச்சுக்கோங்க, ஆமா பயங்கரம் தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் வந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட்ஸ், மூவி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி ஒரே நேரத்தில் வரும்போது அந்த ஷார்ட் ஃபிலிமில் உங்களுக்கு நல்ல இது கேரக்டர் இருக்குன்னு, ஐ மீன் ஒரு லீடோ இல்லை ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணுற கேரக்டர் இருக்குன்னு, மூவியில் வந்து ஸ்மாலாக இருந்தாலுமே அந்த பெரிய மூவி அந்த மாதிரி இருக்குன்னா அந்த மூவியை சூஸ் பண்ணியிருப்பீங்களா, இல்லை அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சூஸ் பண்ணுமா அந்த மாதிரி? இல்லை, இப்போ நம்ம படத்துலன்னா நம்ம டேட்டு இல்லை அந்த மாதிரி எதுவும் மாற்ற மாட்டாங்க, அது மாத்துறதுக்கான இதுல இருக்கிறத பொறுத்து. பட் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தானே பண்ணுவாங்க. அதனால நம்ம தலைவா சூப்பரா இருக்கு இந்த இது, நம்ம ஒர்க் பண்ணலாமா, ஒர்க் பண்ணிட்டு நம்ம எனக்கு இன்னைக்கு வந்துட்டு ஷூட் இருக்கு, படம் வேலைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு நம்ம ஃப்ரீ ஆயிட்டு அதுக்கப்புறம் போலாமா, அந்த மாதிரியான டிஸ்கஷன் பண்றதுக்கான ஸ்பேஸ் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்ல இருக்கும். பட் ஆனா படத்துல அப்படி இருக்காது, அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நீங்க ஒரு படத்துல போயிட்டு உங்க டேட்டு லாக் ஆகி ஒரு லுக்கோட நீங்க போயிட்டு அந்த படத்துல மாட்டினீங்கனாலே திருப்ப அடுத்த படத்துல வேற ஒரு லுக்குக்கு வந்துட்டு அப்ரோச் பண்ணாங்கன்னா அதுவே பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கு வெயிட் பண்றதே ஒரு பெரிய டைம் எடுத்துரும். அதனால ஷார்ட் ஃபிலிம் நீங்க எப்படி வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், படம் தான் கொஞ்சம் கஷ்டம். நான் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைனா, ஆனால் நடிக்கிறது அந்த இடத்துல போகிறதுக்கு எந்த மாதிரி நான் வழி இருக்கு? இப்போ நீங்களாம் வந்து ஆடிஷன் அதையும் போனதில்லைன்றீங்க, அதுக்கப்புறம் கூத்துப்பட்டு அதில் பார்ட்டிசிபேட். நான் ஆடிஷன் போனதில்லை, ஆனால் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க சார், அது எந்த மாதிரி நான் வழி இருக்கு? ஒரு ஆசை மட்டும் இருந்தால் போகிறதுக்கு எப்படின்னா ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலி ஏகப்பட்ட வழி இருக்கு தலைவா. நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணலாம், அது ஒரு ரூட்டு. அப்படி இல்லைன்னா ஆடிஷன் போயிட்டு அங்கே இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அவங்க கான்டாக்ட்ல டச்சில் இருந்தீங்கன்னா அடுத்து அவங்க எதனா ஒர்க் பண்ணும்போது அதில் எதனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உடனே எதுவும் கிடைக்குமா அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபைல் வேணும். அந்த ப்ரொஃபைல் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் செல்ஃபாக நிறையா வீடியோஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, டைலாக்ஸ்லாம் நீங்களே வந்துட்டு ஓனாக பேசி அதை நீங்கள் அவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ இங்கே வந்துட்டு
எல்லாரோடவும் கான்டாக்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதுல கான்டாக்ட்ல மட்டும் இருந்தா பத்தாதுல்ல, நம்மளோட ஒர்க்கும் என்னன்றதை வந்து தொடர்ந்து அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டே இருக்கணும். அப்படி தெரியப்படுத்தும் போது உங்களோட ஒர்க்கும் அண்ட் பிளஸ் உங்களோட முயற்சியும் தொடர்ந்து இருக்கு, உங்களோட வேலையும் நல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அப்ரோச் வந்துட்டு ஒரு கால் ஒன்று வந்துடும் எங்க இருந்தாலும். நான் உங்களை ரொம்ப ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பார்க்கும்போது நான் அங்கே பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். உங்கள் டீமே எனக்கு கண்ணாரவி அண்ணன் உங்கெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ ஒரு 2 இயர்ஸ் வந்து நீங்கள் பண்ணலன்னு சொன்னீங்களே, இது பண்ணீங்களே, அந்த 2 இயர்ஸ் எப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க அந்த 2 வருஷம்? இப்போ எனக்கு வந்து என்னன்னா, நான் ஒரு 4 இயர்ஸாக இருக்கிறேன்னு சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே என்னால் ட்ரை பண்ண முடியல, ஒரு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் தாட் ஒன்று வந்துட்டு இருக்கு. இது எப்படி ஓவர் கம் பண்ணணும்? அந்த 2 அப்புறம் நான் ரொம்ப பிகினிங்ல, ஸோ அதனால எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்னு எனக்குமே ஒரு கிளாரிட்டி கிடையாது. பட் ஆனால் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணினேன்னா, காலையில் தூங்கி எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு மதியம் நேராக அண்ணா லைப்ரரிக்கு போவேன். அங்கே கேன்டீனில் லஞ்ச் இருக்கும், சாப்பிட்டுட்டு லைப்ரரிக்கு போய் புக் எடுத்துட்டு உட்காருவேன். ஸோ இதுதான் அந்த டைமில் நான் பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு நடுவில் ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் யாருன்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட போயிட்டு. ஸோ என்னன்னா, இப்போ நீங்கள் கேட்டது வந்துட்டு இந்த டைமை எப்படி நம்ம வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது அப்படி இருக்குல்ல, அதை நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரிலாக்ஸ்டாக பண்ணால் சூப்பராக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஐயோ நம்மளுக்கு இன்னும் படம் வரலையே, ஐயோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்லாம் இல்லாமல், அன்னைக்கு ஒரு ஆடிஷன் போயிட்டு வந்துருங்க. பட் ஆனால் கிடைக்கிற டைமில் போயிட்டு எதனா லைப்ரரியில் உட்காரலாம். அதுக்கப்புறம் எதனா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில் கற்றுக்கலாம். எதர் டான்ஸு இல்லைன்னா வந்துட்டு எதனா சின்னதா சும்மா போய் பார்க்கில் உட்காருங்க, தப்பே கிடையாது. சும்மா போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க. ரொம்ப மனசை வந்துட்டு அலைப்பாய விடாம, நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும் அந்த கணக்கை ரொம்ப போட்டுக்காம அடுத்தடுத்து ஈவெண்ட். இப்போ அப்போ நான் சும்மா இருக்கும்போது பியூர் சினிமால எதனா நிகழ்வு நடக்குதுன்னா நான் இங்கே வருவேன். அப்படியே டாக்குமெண்ட்ரி வந்துட்டு மேலே ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, ஸோ மேலே போய் டாக்குமெண்ட்ரி பார்ப்பேன். அந்த மாதிரி தொடர்ந்து எங்கெல்லாம் நிகழ்வுகள் நடக்குதோ அதில் தொடர்ந்து பயணிக்கும் போது உங்களுக்கு வெவ்வேறு விதமான லைக் தாட்ஸ் புதுசாக உங்களுக்கு கிரியேட் ஆகும். நீங்கள் நிறைய விஷயங்கள் இதுலேயே கற்றுக்கலாம். நீங்கள் இதில் ட்ராவல் பண்ணாலே போதும். ஆனால் இதில் ட்ராவல் பண்ணாமல் தனியாக இருக்கும்போது அந்த மாதிரி தாட்ஸ் வரும். போயிடலாமா, நடக்குமா, நடக்காதா, அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் ஆனால் நீங்கள் இங்கேயே இருக்கிறது தான் அட்லாஸ்ட் கடைசியில் அது பெரிய விஷயமா இருக்கு. நீங்கள் இப்படியே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கலாம். அதனால எவ்ரிடே உங்களோட டைம் இருக்குல்ல, அந்த டைம் வந்துட்டு ஓகே நான் இன்னைக்கு இங்கே போகிறேன், அடுத்து நான் இது பண்ண போகிறேன், அந்த மாதிரி டைம் அலாட் பண்ணி கொஞ்சம் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சினிமாவுக்கு ஸ்டார்டிங் வந்தீங்களே, ஓகே நான் இப்போ தான் ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவீங்களே, அது எப்போ நான் ஃபீல் பண்ணீங்க? பண்ணதுனால நான் ஒரு ஆக்டராக இருக்கிறேன் இப்போதான் அமரன் பண்ணதுக்கு அதனால அதை மட்டும், ஏன்னா எனக்கு அது ஒரு நாள் கேட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா இது வரைக்குமே வந்து நம்மளுடைய இயல்பை தாண்டி இன்னொரு கதாபாத்திரத்துக்கான ஒரு அந்த ஆடையா உடையா ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் வந்துட்டு ஒரு ஆர்மி ட்ரெஸ் வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நானும் மணிகண்டன் பிரதர் இருக்காருல்ல, அவரும் வந்துட்டு நீலம்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம், அதுல போலீஸ் ட்ரெஸ். ஸோ இப்போதான் நான் கேரக்டரா மாறி பண்றதுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. அதுக்கான ஒரு பயணமா தான் இத்தனை நாட்களா வந்து இந்த கேமரா முன்னாடி நின்று நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எனக்கு இப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எப்படி அடுத்து கேரக்டராக பண்ணும்போது ஸோ இன்னும் நம்ம எவ்வளோ விஷயங்கள் மெனக்கெடணும், அதை இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி அணுகணும், அதெல்லாம் வந்து இந்த 10 விஷயம் வந்துருச்சு. இப்போ தான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ ஒரு படத்தில் வந்து 10 சீன் இருக்குன்னா சீன் நம்பர் 1, 2, 3ன்னு சொல்லிட்டு அந்த சீன் ப்ராசஸ் தானே எடுப்பாங்க ஸ்கிரிப்ட் ரைட்டில். எடுத்து முடிச்ச பிறகு எடிட்டிங்காக முடிச்சு ரிலீஸ் ஆகும்போது அந்த ஆர்டர் தான் இருக்குமா, இல்லை 5வது சீன் ஃபர்ஸ்ட் சீன் 5வது அப்படி வருமானா? இல்லை பேப்பரில் இருக்கிறது அடுத்து ஷூட்டுக்கு போயிட்டு அதை முடிச்சுட்டு டேபிளுக்கு போகும்போது எடிட்டிங் டேபிளில் என்ன வேணால் மாறும். ஏன்னா ஆமாம், இப்போது இவங்க ஒன்று எழுதியிருக்காங்கன்னா இதுதான் ஃபைனலாகவும் வரும்னு கிடையாது. அது ஃபைனலில் வரும்போது இன்னும் என்கேஜிங்காக இருக்கிறதுக்கு ஷஃபிள் பண்ணலாம் ஸ்க்ரீன் பிளேவை அப்படின்னா அது டேபிளில் மாறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்கு. நான் ஒரு ஆக்டராக வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம்னா இதை தவிர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ஸு, ஒரு இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க, கொஞ்சம் உங்களை நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி என்ன விஷயங்கள் சொல்லுங்க? நாலேஜ் நிறையா கெயின் பண்ணணும். எப்படி சொல்கிறேன்னா, நம்ம தொடர்ந்து புத்தக வாசிப்பின் மூலயமா நம்மளே வேற மாதிரி தயார்படுத்திக்கிறதுக்கான நிறையா
விஷயங்கள் நடக்குது. ஏன்னா நீங்க ஒரு ஷார்ட் ஸ்டோரியும் படிக்கும்போது அதனுடைய தாக்கம் கண்டிப்பா உங்களுக்கு அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு நாளோ இல்லை அந்த அரை நாளோ இல்லை அதை பத்தி உங்களுக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். நீங்க உங்களையே அறியாம அந்த கதையை பத்தி ஒரு 4 பேர்கிட்ட சொல்லிட்டே இருப்பீங்க. ஸோ இதை சொல்ல சொல்ல உங்களோட ஸ்கில் ஏதோ ஒரு பக்கத்துல இருந்து கதை சொல்ற ஒரு கதையை விவாதிக்கிறதுக்கான ஸ்கில் டெவலப் ஆகுது. ஒரு கதையை வந்துட்டு படிக்கிறதன் மூலயமா இப்போ நீங்க நல்ல சத்தம் போட்டு வாயை திறந்து தொடர்ந்து ஒரு புத்தகத்துல இருக்கிற விஷயத்த படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப கிளியர் ஆகும். ஸோ அப்படி ப்ரொனவுன்சியேஷன் கிளியர் ஆகும்போது நீங்க டயலாக பேசும்போதும் சரி, டப்பிங்ல உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான்லாம் பொண்ணா வந்து எதனா ஒன்று மாட்டிப்பேன். ஆனா அதை தொடர்ந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அந்த ப்ரொனவுன்சியேஷன்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இது ஒண்ணு. அதுக்கு ஓகே, இந்த புத்தகம் படிக்கிறது, அதன் மூலயமா எல்லாரோடவும் விவாதிக்கிறது, இந்த மாதிரி இன்னும் மற்ற நிறைய ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க வந்து டெவலப் பண்ணிட்டே இருந்தா, இப்போ பிசிக்கலா வந்துட்டு ஒரு ஆக்டருக்கு வந்து இது ஆமா ஹெல்தியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வந்துட்டு எவ்ரிடே நம்மளுக்கு அஸ் ஆக்டரா லைஃப் டைம்ல நம்மளோட ஒர்க் அவுட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஒரு பேட்டர்னா செட் பண்ணி அது நம்ம பண்ணணும் எப்பவுமே. அண்ட் கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம இன்னும் வெவ்வேறு கதாபாத்திரமா நம்மளை தயார்படுத்திக்கிறதுக்கு, இப்போ நம்ம சின்ன வயசுல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் முடிச்சுட்டு காலேஜ் படிக்கும் போது ஒரு துறையை மட்டும் தேர்ந்தெடுத்துருவோம், இந்த துறைக்கு நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அதுக்காக நம்ம ஒரு 3 வருஷம் நம்ம படிக்கிறோம். அந்த 3 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த துறைக்கு போகும்போது இப்போ இங்க வந்து தியரிட்டிக்கலா நம்ம படிச்சிடுறோம், அப்புறம் ப்ராக்டிக்கலா போய் பண்ண போறோம். அதைதான் நான் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு ஆக்டருக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் சார்ந்த அறிவும் தேவை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஒரு டாக்டரா இருக்கு, இப்போ நம்ம ஈஸியா இன்னைக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம படத்துல ஒரு சீன்ல தப்பு பண்ணா உடனே ரவுண்டு போட்டு அதை போட்டுடுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு டாக்டருடைய ஒரு டாக்டர் இப்போ நான் வந்துட்டு இந்த போலீஸ் ரோல் பண்ணும்போது நான் என்னோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஒருத்தருக்கு கால் பண்ணி வந்து கேட்குறேன். ஸோ உள்ள இப்போ நம்ம இது வரைக்கும் ஸ்டேஷனுக்குள்ள சில பேர் போயிருக்க மாட்டோம். சில பேர் வந்துட்டு உள்ள போயிருந்தாலுமே நம்ம என்ன விஷயத்துக்காக பண்ணுமோ அது மட்டும் இருக்கும், அதை முடிச்சுட்டு வந்துருவோம். பட் ஆனால் ஒரு போலீஸா பண்ணும்போது போலீஸ்களுடைய இயல்பு நிலையில அந்த இடம் என்னவா இருக்கு. அப்ப ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸ் வந்துட்டு எப்படி கூப்பிடுவாங்க, ஸோ அவங்களோட ஹையர் ஆஃபீஸர்னா அவங்க கிட்ட எப்படி நடந்துப்பாங்க, இதெல்லாம் நம்ம வந்து சினிமால தான் மட்டுமே தான் பார்த்து தெரிஞ்சிருக்கிறோம். அப்படின்னும் போது இதுல எதனா பெட்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்க அந்த துறையை சார்ந்து இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்மளுக்கே அந்த கேரக்டரை பண்றதுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா விஷயங்கள் நிறைய ஆட் ஆன் ஆகும் நம்மள அறியாம. ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறது, நாலேஜை கெயின் பண்ணிட்டே இருக்கிறது வந்துட்டு ரொம்ப பெட்டர்னு நினைக்கிறேன். ஆமா, சின்ன ஒரு ரீல்ஸில் பார்த்தேன். அது எப்படி நம்ம அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? இப்போ நமக்கு க்ளோஸ்அப் வச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ரெடி பண்ணணும், இல்லை லாங் ஷாட் வச்சாங்க, இல்லை மிட் ரேஞ்சில் வச்சாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரிலாம் நம்மளை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் ஷேர் பண்ணணும். அடுத்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் வந்து எப்படி நம்ம இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு இன்கம் அந்த சோர்ஸில் வந்து கொஞ்சம் நிறைய லாக் ஆகுறதே அதில் தான் வந்து லாக் ஆகும். அது கொஞ்சம் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாங்கிற மாதிரி கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அந்த லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நடிக்கிறது அப்படின்றதுக்கு இல்லைங்களா, அது நம்ம லென்ஸுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கிறதுன்றது அது எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா எப்படியும் ஒரு 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 மாஸ்டர் வைப்பாங்க, நம்ம மாஸ்டர்ல பண்றது தான் வந்துட்டு மிட்ல பண்ண போறோம், மிட்ல பண்றத இன்னும் க்ளோஸ்ல பண்ண போறோம். அந்த கண்டினியூட்டி கரெக்டா இருக்க போது நம்ம பண்றதுல. மேபி மாஸ்டர்ல வைக்கும்போது உங்களோட பாடி லாங்குவேஜை நீங்க நிறைய யூஸ் பண்ணலாம். ஒரு க்ளோஸ்அப்ஸ்க்கு போகும்போது உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ்ல நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணலாம். மேபி அந்த மாதிரி லேயர் பண்ணீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். ஆனா அது மாஸ்டரா இது க்ளோஸ்அப்பா அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. நம்ம அங்கே நடிக்க வந்துட்டோம், நம்ம அதை நடிக்கிறோம். முக்கியமாக இந்த விஷயத்த சொல்லணும், அடுத்து வரக்கூடிய அப்கமிங் ஆக்டர்ஸ் அண்ட் இப்போ ட்ரை பண்ணிருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயம் சொல்லணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். என்னன்னா, நம்ம கேமராக்காக நடிக்கணுன்றது எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா கேமரா இருக்கிறத மறந்துட்டு நடிக்கும் போது தான் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு விஷயம் வரும் இல்லையா. ஸோ நான் தொடர்ந்து படங்கள்ல நிறைய பார்க்கும்போது நான் பசங்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இப்போ நம்ம எல்லாரும் நிக்கிறோம்னா வந்துட்டு இடிச்சுட்டு நின்று அந்த கேமரா கிட்ட என் ஃபேஸ் தெரிஞ்சிடணும்னு அதை காட்டி ஒரு ஓவர்லேப் ஒன்று பண்ணி, அது எப்படி இருக்குன்னா, நம்ம அவ்வளோலாம் பண்ண தேவையில்லை. அந்த கேமரா அங்கே இருக்கிறத மறந்துட்டு இங்க என்ன சிச்சுவேஷனோ, நம்ம என்ன கேரக்டரா இருந்தாலும் சரி, ஸோ ஒரு ஹீரோ முன்னாடி நிற்கிறாரு,
அதுக்கு முன்னாடி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நம்ம இப்படி தூரமா ஒரு இடத்துல நிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நின்று அந்த இடத்துல என்ன சீன் நடக்குதோ அதுக்கு அங்க நின்று ரியாக்ட் பண்ணா போதும். நம்ம அங்க இருந்து இப்படி முன்னாடி வந்து இந்த சந்துல வந்து அந்த கேமராவை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. அது தெரிய போறதால ஐயோ ஒரு ஸ்கிரீன்ல பாரு அந்த மூலையில இருக்காரு நம்ம வேணா சொல்லிக்கலாம், ரவுண்டு போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டிக்கலாம். பட் ஆனா நம்ம ஆஸ் ஆக்டரா எவால்வ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. அதை நம்ம பண்ண தேவை. ஸோ அன்னைக்கு என்ன சீன் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு ப்ராக்டிஸ் தான் நமக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேமரா உங்களுக்கு எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ கண்டிப்பா ஒரு நாள் வரும். அதுக்கு நீங்க இங்க ப்ராக்டிஸ் பண்ணிடுங்கன்னு சொல்றேன். ஆமா. அது 2வது கொஸ்டின் சர்வைவல் மேட்டர் கேட்டீங்களே. முன்னாடி இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்மையாவே வந்துட்டு ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஏன்னா சர்வைவல் தான் இருக்கிறதுல பெரிய பிரச்சனையாகவும் ஒரு நடிகர்களுக்கு வந்துட்டு பிகினிங் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்கில் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு டான்ஸ் கிளாஸ் போகணும்னா கண்டிப்பாக காசு கட்டணும். இல்லை வேற எதனா ஒன்று பண்ணால் எல்லாத்துக்குமே இங்கே வந்துட்டு காசு அந்த ஒரு விஷயம் வந்து நிற்குது அப்படின்னும் போது இன்னைக்கு அத்தனை பேர் வந்துட்டு அவங்க வெவ்வேறு துறைகள்ல இருந்தாலுமே வெவ்வேறு வேலைகள். இப்போ சின்னதா ஒரு ஸ்விக்கி, ஒரு ஜொமேட்டோ, ஒரு போர்ட்டர், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு மணி ஈட்டிட்டு நம்ம அதன் மூலயமா நம்மளுடைய சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல கலந்துக்கிறதுக்கு போதுமான விஷயத்த இன்னைக்கு காசை இது பண்ணிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஆமா, அதையும் தாண்டி பிரச்சனை இருக்கா? ஏன்னா இருக்கு, அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் கடந்தா வந்துட்டு இருக்கோம். ரொம்ப மனசை போட்டு யோசிச்சு இன்னைக்கு காசு இல்லை என்ன பண்ண போறோம் அப்படின்னு ரொம்ப டயர்டாயிட வேணாம். அது பிரச்சனை தான். பட் ஆனா அதுதான் பெரிய சவால். அதை நீங்க சேலஞ்சா எடுத்துக்கிட்டு பண்ணீங்கன்னா சூப்பர். ஆமா, இன்னைக்கு நிறைய அதுக்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க இல்லையா சார்? இப்போ நீங்க சினிமா தான் முடிவு பண்ணி வந்துட்டீங்க, வீட்டுல எல்லாம் என்ன சொன்னாங்க? அப்போ சொல்றேன்னா சொல்றேன் இல்ல, உங்க ஸ்லாங் ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா இருந்துச்சு, அதனால பாத்துங்க. ஃபர்ஸ்ட் வீட்டுல வந்துட்டு பெருசா அனுமதி இல்லை. ஏன்னா சினிமானாலே வந்துட்டு நிறைய செலவாகும். அந்த படிக்கணும்னா உனக்கு ஏகப்பட்ட செலவாகும். ஸோ ஏன்னா நான் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்துட்டு திருவண்ணாமலை மாவட்டத்துல ஒரு கிராமத்துல தான் இருந்தேன். ஸோ நான் படத்துக்கு வரணும்னாலே மந்த்லி ஒரு தடவை வந்துட்டு கூப்பிட்டு வருவாங்க. அதுவும் விஜய் சார் படத்துக்கு தான் கூப்பிட்டு வருவாங்க. நம்ம மற்றபடி வந்துட்டு உலக சினிமால இருந்து எதுவுமே நம்ம பார்த்தது கிடையாது. ஸோ 8th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு 9th 10th தான் திருவண்ணாமலைக்கு வந்தேன். அப்போ வந்ததுக்கு அப்புறமும் நம்ம என்னன்னா வந்து சினிமா டைரக்ஷன் அந்த மாதிரி கிடையாது. நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல வந்து இந்த டிராமாஸ் அதுக்கப்புறம் டான்ஸ் இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணதால ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துச்சு. அப்படிதான் 1-2 பேர் வந்துட்டு உனக்கு இது வருது, சூப்பரா வருது, நீ போய் லோயலா காலேஜ்ல விஸ்காம் வேடு அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுல அப்ப ஒத்துக்கல. கதை திரைக்கதையின் படம் வெளில வந்துச்சு, பரவாயில்ல ஏதோ சினிமால வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சாங்க. லாக்டவுன்ல வந்துட்டு கம்ப்ளீட் ஷட்டு, அவ்வளவுதான். ஏன்னா என் தம்பிங்களாம் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவன் வாழ்க்கை என்னதான் ஆகுறது, என்னதான் பண்ண போறான், சினிமா நம்பிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையில இருந்தாங்க. அப்புறம் அதுல இருந்து